ஹலோ நண்பா, வணக்கம் நண்பா. நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீனவன் பேசுகிறேன் நண்பா. இப்படி தான் நண்பா நாங்கள் வலை பிரிப்போம். எல்லோரும் கையில் காலில் மாட்டினு பிரிப்பாங்க நண்பா. இந்த மெத்தடில் பிரித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நண்பா. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்தமாரி ஃபஸ்ட்டு பிரித்து விட்டுணும் நண்பா. பிரித்து விட்டுன்னு அப்போ 2 பேர் இந்த முனை அந்த முனை பிரித்து வலிச்சோம்னாக்கா சீக்கிரம் வந்துடும் நண்பா. இதுதான் நமக்கு சிக்காகாமையும் வரும். கொஞ்சம் வேலை ரொம்ப சீக்கிரமாகவும் முடியும். பார்த்துங்க, இந்த மெத்தடில் தான் பிரிக்கணும் வலையை. ஒருத்தர் கையில் மாட்டின்னு பிரிப்பாங்க, கையில் மாட்டின்னு வலிச்சிக்கின்னு போவாங்க. இந்த சைடு அந்த சைடு பிடிச்சின்னு வலிச்சின்னு போவாங்க நண்பா. இது பார்த்துக்குங்க, இந்த மெத்தடில் தான் நண்பா பிரிக்கணும். இந்த மாரி நிறைய மெத்தட் இருக்குது நண்பா. நம்ம சேனல் பார்த்துன்னு இருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ஈஸியாக எப்படி நம்ம வலை கட்டலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. எங்களை மாதிரி சின்ன சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. பாருங்கள் நண்பா. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நான் இஎன்சி வீடியோவே நிறைய போட்டிருப்பேன் நண்பா வலைக்கு. இப்போ வந்து மேலே வந்து இது வந்து புதுசாக நான் தக்க கட்டுறேன். இது வந்து புது மாடல் நண்பா தக்க கட்டுறது. இது பாருங்கள், இந்த மாடலில் கூட தக்க கட்டலாம் நண்பா. கயிறு வந்து நம்ம கனமாக வச்சா தான் மேலே வந்து அந்த கம்மு போட்டு ஓட்டுற மாரி, இல்லை நம்ம தர்மாக்கோலில் கட்டுற மாதிரி இருக்கும் நண்பா. இது வந்து மேலே வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், எனக்கு மேலே வந்து மெலிசா கயிறு போகணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தார் நண்பா. ஒரு நாமக்கல்லேருந்து கேட்டிருந்தார். அவருக்காக தான் நான் இந்த வலை கட்டின்னு இருக்கேன் நண்பா. பாருங்கள், அவர் கயிறு வந்து ரொம்ப கனமாக இருக்குது, கயிறு உள்ளே போகுது அப்படின்றாரு. அதனால் நான் கயிறு வந்து மெலிசா போட்டு தக்கை கொஞ்சம் கிட்ட கிட்ட போட்டு கட்டி கொடுக்குறேன் நண்பா. பாருங்கள், இந்த மாதிரி தான் நண்பா நாங்கள் அந்த தக்கை கட்டுவோம். சிம்பிளாக 2 மூச்சிலேயே நின்றோம் நண்பா. இது வலை வந்து ரொம்ப கயிறு வந்து டைட் ஆச்சுன்னா ஒரு இடத்துல வந்து தக்கை வந்து கட் ஆகும் நண்பா. நம்ம கயிறு வந்து டைட் ஆகாத அளவுக்கு நம்ம அது வலையை விடணும் நண்பா. இல்லைன்னா கயிறு டைட் ஆகிடுச்சுன்னா வலை தக்கை வந்து அங்கே கட் ஆகும். அதனால தான் நான் கயிறு போட்டு தக்கை வந்து கயிறில் போட்டு மாட்டி முச்சு போடுற மாதிரி கட்டுவேன் நண்பா. அதனால தான் நான் இந்த மாதிரி வலைலாம் வந்து இந்த தக்கை கட்டுறது வந்து அந்தளவுக்கு நான் கட்ட மாட்டேன். அவர் எனக்கு நான் டைட்டாக விட மாட்டேன், நான் லூஸாகவே விட்டுக்கிறேன் வலை அப்படின்றார் நண்பா. அதனால தான் நான் அவருக்கு இந்த மெலிஸ் கயிறு போட்டு அந்த தக்கை போட்டு கட்டித்தரேன் நண்பா. ரொம்ப டைட்டான தான் ஆறும், சும்மாலாம் ஆறாது. ரொம்ப டைட்டாக பூச்சி வலிச்சா தான் நண்பா ஆறும். நம்ம இன்னாண்ட கரையில் விட்டு அண்ணாண்ட கரையிலேருந்து வலிச்சோம்னாக்கா அப்போ தான் நண்பா எதனா ஒரு தக்கை ஒன்று பட்டுன்னு ஆறும். அந்த முச்சு போடுற இடத்துல கயிறுலாம் ஆறாது, தக்கை தான் ஆறும். கயிறுலாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பாருங்கள் நண்பா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த தக்கை வந்து கட்டணும். நல்லா வலை டொக்கு வச்சு கட்டிக்கிறேன் நண்பா. வலை வந்து லென்த்து போவதற்கு நல்லா டொக்கு வச்சு கட்டியிருக்கிறேன். மீன் மாட்டிச்சுனாக்கா இதில் இது வந்து 80 நண்பா வலை, 80 mm வலை வந்து இது. நல்ல கம்பெனி குவாலிட்டி நண்பா வலை இது. நல்லா சூப்பராக இருக்கும் வலை இது. நைஸு, ரொம்ப நைஸு இது. பாருங்கள், சூப்பராக இருக்கும் நண்பா இந்த வலை. இந்த இந்த மாடல் நீங்களும் கட்டி விட்டிங்கனாக்கா கன்ஃபார்மாக மீன் இருக்கிற இடத்துல நம்ம விட்டோம்னாக்கா சரியான மீன் மாட்டோம் நண்பா. நம்மளால் மீன் தூக்கின்னு வர முடியாத அளவுக்கு மீன் மாட்டோம். ஆமாம் நண்பா, கண்ட மீன் இருந்தால் கூட மாட்டிக்கணும் நண்பா. நல்லா இது நல்லா லூஸாக இருக்கிற வலை தான் இது. பாருங்கள், அப்படி போய் சுற்றிச்சுனாக்கா திரும்பி ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை நண்பா. அதனால தான் நான் அவ்வளோ டொக்கு வைக்கிறது. பெரிய மீனாக இருந்தால் கூட சுற்றிச்சுனா கூட அவள் தான் நண்பா. அப்படி போய் சுற்றிச்சுனா ரிட்டர்ன் வராது நண்பா. இந்த பாருங்கள் வந்து பூருத்துங்களா, அதில் ஒரு சுற்றிச்சுனா போதும் நண்பா. திரும்பி மீன் ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, அப்படியே மாட்டிக்கும். அதனால தான் நம்ம அவ்வளோ டொக்கு வச்சு கட்டுறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நண்பா நம்ம வலை கட்டி விடுவோம். ஆற்றுல ஏரியிலலாம் இந்த மாதிரி தான் கட்டி விடுவோம். பார்த்துக்குங்க, சூப்பராக இருக்கும் நண்பா. இந்த மாதிரி வலை நம்ம கட்டி விட்டோம்னா இப்போ சின்ன சின்ன குளம் ஏரி அந்த மெஸ் இருக்கிறதுல இது கொஞ்சம் ஹைட்டு கம்மி நண்பா. 5 அடி இல்லை 5 அடி வரும் நண்பா ஹைட்டு. அந்த மாதிரி இடத்துல வந்து இது விடலாம் நண்பா. ஆற்றுலலாம் விடணுன்னா கொஞ்சம் ஓரக்கையில் தான் நண்பா விடணும், நடு ஆயத்துலலாம் விட முடியாது. ஆமாம், இது வலை கொஞ்சம் ஹைட்டு கம்மின்றதுனால நம்ம அப்படி விட முடியாது நண்பா. இருந்தாலும் நம்ம அப்படியே ஓரக்கையில் விட்டனாலே நல்லா மீன் மாட்டும் நண்பா. நல்லா விரால் ஒரு 3/4 கிலோ சைஸில் இருந்தாலும் கூட விரால் மாட்டும் நண்பா. ஆமாம், இது வந்து நாவல் கட்டுன்னுவாங்க. நாங்கள் வந்து இது வந்து 80 mm சொல்லுவோம். வலை வந்து 80 mm. ரொம்ப நைஸு வலை, நல்லா இருக்கும் நண்பா வலை இது. சூப்பராக இருக்கும். அவர் நண்பர் எனக்கு வந்து மேலே மெலிசு கயிறு வேணும்னு கேட்டார். அதனால தான் நண்பா நான் கொஞ்சம் மெலிசு கயிறாக பார்த்து அவருக்கு நான் கட்டி தர போகிறேன். அவரே விருப்பப்பட்டு கேட்டார். இல்லைன்னா நான் கயிறு தான் நண்பா போடுவேன் எப்போவுமே. நான் மெலிசு கயிறை போட மாட்டேன்.
எனக்கு மெல்லிஸ் கயிறு போடுறதுக்கு பிடிக்காது. நம்ம அங்கே ஆற்றுல விடுறதுனால அதிகமாக மாடுங்கள்லாம் வரும் நண்பா. அது மாடுங்க வந்ததுன்னா இந்த மாதிரி கயிறுலாம் இருந்தால் அறுத்துட்டு போயிடும். நான் கனமாக போடுவேன், அதனால தான். அந்த கனம் கயிறுலாம் இருந்தால் அறாத நண்பா. அது மாட்டுக்கு காலில் மாட்டினா கூட வலிக்குன்னு கீழே போயிடும் நண்பா. ஆனால் இந்த கயிறு அப்படி பண்ணாது, பட்டுன்னு அறுத்துடும், வலைலாம் கிழிஞ்சிடும். அதனால தான் நான் அதிகமாக நைஸு கயிறை நான் ஒன்றும் போட மாட்டேன். பாருங்கள், காலையில் ஆரம்பித்தேன் நண்பா இந்த வலை கட்டுறதுக்கு. நான் காலையிலேருந்து 7:30 மணிக்கு ஆரம்பித்தேன் நண்பா. இப்போ மணி நைட்டு 7:30 8 ஆயினுக்குது நண்பா மணி. அவ்வளோ நேரமாக நான் இந்த ஒரு வலை தான் கட்டின்னு இருக்கிறேன். அவ்வளோ வேலை இருக்குது நண்பா இந்த வலையில். நம்ம பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ வேலை இருக்குது. வெளியே கூட எங்கேயுமே போகல நண்பா. இந்த வலையில் காலையில் ஆரம்பிச்சது இது வரைக்கும் மணி இப்போ மணி 7 7:30 ஆயினுக்குது நண்பா. 8 இருக்கும் நினைக்கிறேன் நண்பா. இவ்வளோ நேரம் ஆச்சு நண்பா நைட்டு. நாளைக்கு கொரியர் பண்ண அவருக்கு, எஸ்டி கொரியர் பண்ணுறோம் நான் நாளைக்கு அவருக்கு. ஒருத்தர் வலை கட்டு கேட்டிருந்தார். 1.5 கிலோ கட்டு ஒன்று இருக்குது நண்பா, அது குத்தாமிக்கணும். 100 கேட்டிருந்தார் அவர், 100ஆம் நம்பர் வலை கட்டு கேட்டிருந்தார், கட்டாத வலை. அது அவருக்கு நாளைக்கு அவருக்கு சேர்த்து அவருக்கும் 2 பேருக்கும் கொரியர் பண்ணணும் நண்பா. அவர் மதுரையிலேருந்து கேட்டிருந்தார், இவர் வந்து நாமக்கல். 2 பேருக்கும் அமுச்சு விடலான்ட்டு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன் நண்பா. அப்படியே நாளைக்கு அமுச்சுடுவேன். பாருங்கள் எவ்வளோ டொக்கு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ டொக்கு வச்சா தான் நண்பா நல்லா கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தால் கூட வலை அந்தளவுக்கு கீச்சிட்டு போகாது, டக்குன்னு சுற்றிக்கும் மீன். கொஞ்சம் நம்ம டொக்கு வைக்காத கட்டினோம்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகுது நண்பா, கீச்சிட்டு போயின்னு இருக்கும். பாருங்கள், இந்தமாரி நம்ம கஷ்டப்படுறோம், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பாருங்கள் நண்பா. லைக் போடாமையே பார்க்குறீங்க, லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எதனா தப்புக்கு இப்போ எதனா பண்ணியிருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் இதுமாரி பண்ணுறீங்க, இதுமாரி செய்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் நண்பா. நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். எங்களை விட பெரிய பெரிய மீன் பிடிக்கிற ஆளெல்லாம் பார்ப்பீங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள், நீங்கள் இந்த தப்பு பண்ணுறீங்க அந்த தப்பு பண்ணுறீங்கன்ட்டு. நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் நண்பா, அந்த தப்பை திருத்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. திருவள்ளூர் மீனவன். கொஞ்சம் இந்தமாதிரி சின்ன சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நண்பா. பாருங்கள், தக்க கட்டுறதெல்லாம் அந்த மாதிரி தான் வரணும் கயிறு. உங்களுக்கு வேறு எதனா சந்தேகம் வந்தால் கேளுங்க நண்பா, தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பா. திருவள்ளூர் மீனவன்.